எனக்கு கல்லு வச்ச நகை தான் பிடிக்கும். அத ரிஸ்க் இல்லாம எப்படி வாங்குறது? கல்லு நகை எடைய கல்லு தனி தங்கம் தனி கரெக்டா பிரிக்கணும். அதை வாங்கும் போது உடைச்சு செக் பண்ண முடியாது. நம்பிக்கையான கடையில வாங்குறது தான் ஒரே வழி. கம்மி வேஸ்டேஜ்னு ஏமாந்து கல்லுக்கு கோல்ட் ரேட்டை கொடுக்காதீங்க. 1 இல்ல 2 இல்ல 10 மடங்கு அதிக விலையை கொடுத்துருவீங்க. காசு யாருக்கும் சும்மா வரல. லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. கும்பகோணம் என்கின்ற மாநகராட்சியிலே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். வரதராஜ பெருமாள் அவருடைய சிறப்பென்ன? இந்த ஆலயத்தின் சிறப்பென்ன? இந்த ஆலயம் குடந்தை கும்பகோணம் என்று அழைக்கப்படுகின்ற குடந்தை பஸ் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. குடந்தை ரயில்வே ஸ்டேஷன் அருகில் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆலயமாகும். இங்கு சூழ்ந்துள்ள ஆலயங்கள் அது குறித்தும் பார்ப்போம். தென்னகத்தின் அயோத்தி என்று அழைக்கப்படுகின்ற ராமநாத சுவாமி ஆலயம் மற்றும் வைணவ திவ்ய சேத்திரங்களில் பஞ்ச அரங்க சேத்திரங்களில் ஒன்றான சாரங்கராஜா என்று அழைக்கப்படுகின்ற சாரங்கபாணி சேத்திரம் மற்றும் ஆதி வராக பெருமாள் சேத்திரம், ராஜகோபாலர் சேத்திரம், சக்கரபாணி சுவாமி சேத்திரம் ஆகிய வைஷ்ணவ ஸ்தலங்களோடு பிரம்மன் கோயில், அதற்கு வேதநாராயணர் என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மன் கோயில், அதன் அருகிலே அமைந்துள்ள ஓர் அற்புத ஆலயம் வரதராஜ பெருமாள் ஆலயம் ஆகும். மேலும் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் மிகவும் பெருமை வாய்ந்தவர் என்று புகழ்பெற்ற ஆலயமாகும். இதுபோல தமிழகமெங்கும் பல இடங்களில் வரதராஜ பெருமாளுக்கு ஆலயம் உள்ளது. பசுபதி கோவிலிலே ஓர் ஆலயம் உள்ளது. அதுபோல திருநாகேஸ்வரத்திலும் வரதராஜ பெருமாளுக்கு தனி ஆலயம் உள்ளது. அதுபோல குடந்தை மாநகரத்திலும் வரதராஜ பெருமாள் ஆலயம் உள்ளது. பெருமாளில் 4 விதங்களில் சிலாரூபமாக வணங்குவது வைஷ்ணவ மரபாகும். நின்ற கோலம், நடந்த கோலம், கிடந்த கோலம், இருந்த கோலம் என்று 4 வகை கோலங்கள் உண்டு. நின்ற கோலம் என்பது வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். நடந்த கோலம் என்பது திருவிக்கிரமர், வாமனர் உள்ளிட்டோர் நடந்த கோலத்தில் இருப்பார். இருந்த கோலம் என்றால் அமர்ந்திருந்து சேவை சாதிக்கக்கூடிய கோலமாகும். பரமபதரும் வைகுண்டவாசரும் இருக்கக்கூடிய கோலம் அமர்ந்த கோலம் ஆகும். கிடந்த கோலம் என்பது சாரங்கராஜா மற்றும் பரிமளரங்கநாதர், ஸ்ரீரங்கநாதர் போன்றவர்கள் கிடந்த கோலம் ஆகும். இங்கே வரதராஜர் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக மூலவராக அருள் பாலிக்கிறார். உற்சவர் ஆகப்பட்டவர் ஒவ்வொரு ஆலயங்களிலும் தங்கம், வெள்ளி, பஞ்சலோகம் போன்ற உலோகங்களில் இருந்து மூலஸ்தானத்தில் இருக்கும், வழிபடப்பட்டு இருக்கும். அவற்றுள் இவர் மூலஸ்தானத்தில் கற்சிலையாகவும் உற்சவரில் லோகத்திலும், அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக அத்தி மரத்தில் செய்யப்பட்ட ஒரு சிலா திருமேனி இங்கு பாதாள அறைக்குள் இருக்கிறது. அது வெளிப்படக்கூடிய காலம் வருகின்ற மார்ச் 1 முதல் 10 தேதி வரை அத்திவரதரை எடுத்து அவருக்கு பூஜைகள் செய்து உற்சவம் நடைபெற இருக்கிறது. காஞ்சிபுரத்திலே 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவ்வண்ணம் நடைபெறும். குடந்தை மாநகரத்திலே 1739 ஆண்டு நீராழி மண்டபம் என்று இருந்தது. அந்த நீராழி மண்டபம் என்பது வேறொன்றும் இல்லை, ஒரு குளம். அந்த குளத்துக்கு மத்தியிலே ஒரு மண்டபம் இருந்தது. அந்த மண்டபத்தில் வரதர் இருந்தார். அப்பொழுது இருந்த அங்கே உள்ள ஊர் பெரியோர்கள் அவருக்கு விமானம் எழுப்பி கோயிலாக கரசேவைகள் மூலம் செய்து நிர்மாணித்தனர். பின்னர் பல்வேறு காரணங்களால் 1915 ஆண்டு அத்திவரதர் சிறப்பாக பூஜை செய்து அந்த காலத்து மக்களால் வழிபடப்பட்டு வந்தார். பின்னர் 2013 ஆண்டு அதே போல பலராலும் வழிபடப்பட்டு வந்தார்.
12 ஆண்டுகளுக்கு பிறகு தற்சமயம் 2026 மார்ச் 1 முதல் மார்ச் 10 வரை வழிபட பூஜைகள், சிறப்பு பூஜைகள் நடைபெற இருக்கின்றது. அச்சமயம் 4000 திவ்ய பிரபந்தம் அங்கே பாராயணம் செய்யப்பட இருக்கின்றது. காலை 8 முதல் 12 மணி வரை மற்றும் மாலை 5 முதல் 8:30 மணி வரை புஷ்ப அலங்காரம், புஷ்ப சேவை, ஊஞ்சல் சேவை, தைலக்காப்பு, 4000 திவ்ய பிரபந்த பாராயணம் உள்ளிட்டவைகள் நடைபெறும். அது சமயம் பக்த கோடிகள் வந்து வரதனுடைய அருளை பெறலாம். மேலும் அச்சன்னதியிலே, அந்த ஆலயத்திலே முதலில் நுழைந்த பிறகு வழிபட வேண்டியவர் கருட பகவான். பெரிய திருவடி என்று அழைக்கப்படுகின்ற கருடன் முதலில் வணக்கத்திற்குரியவர் ஆகிறார். அவரை வணங்கி பின்னர் ஸ்ரீதேவி, பூதேவி சமேதராக இருக்கக்கூடிய மூலவரை வழிபட வேண்டும். என்னென்ன காரணங்களுக்காக இவரை வழிபடலாம்? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் சார்ந்த விஷயங்களில் தேவைக்காக, நிறைவு செய்வதற்காக இவரை வழிபடலாம். தர்மம் என்றால் என்ன பார்த்தோமே என்றால், ஜோதிட ரீதியாக 1, 5, 9 ஆகிய பாவங்களில் குழந்தை பேறு, ஆரோக்கியம், தெய்வ அனுகூலம் பெறுவது தர்மம் ஆகும். அர்த்தம் என்பது என்ன? 2, 6, 10 உள்ளிட்ட பாவங்கள் எதை குறிப்பது என்றால், பொருளாதார மேன்மை குறிப்பது. கடன் தீர்ப்பதற்காகவும், பொருளாதார மேன்மை அடைவவும், தொழில் சிறப்புறவும் வரதரை வழிபடலாம். காமம் என்பது 3, 7, 11 ஆகிய காரகத்துவங்களை ஜோதிட ரீதியாக குறிப்பார்கள். இது திருமணம் சார்ந்த விஷயங்களில் அருள் பெறுவதற்காக வரதரை வழிபடலாம். அடுத்து மோட்சம். மோட்சம் என்றால் என்ன? 4, 8, 12 ஆகிய பாவங்கள் மோட்ச பாவம் என்று குறிப்பிடப்படுகிறது. மோட்சம் விரும்புபவரும் இவரை வழிபடலாம். உடன் தாயாருக்கு தனி சன்னதி இங்கே அமையப்பெற்றுள்ளது. பெருந்தேவி தாயார் என்கின்ற பெயரிலே இங்கு அருள்பாலிக்கிறார். வெள்ளிக்கிழமை 21 மஞ்சள் கிழங்கு வைத்து இவரை வழிபட்டு வர பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண தடைகள் நீங்கி திருமணம் அமையும் என்பது ஐதீகம் ஆகும். வலம் வருகின்ற போது அங்கே வடக்கு நோக்கி நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர், நிகமாந்த தேசிகர், தாத தேசிகர் உள்ளிட்டோருக்கும் அங்கு சன்னதிகள் உள்ளது. நம்மாழ்வார் சன்னதி இங்கு ஏன் வைக்கப்பட்டுள்ளது? நம்மாழ்வார் குறித்து அறியலாமா? நம்மாழ்வார்க்கும் கும்பகோணத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. எப்படி தொடர்புண்டு? சாரங்கராஜா, சாரங்கபாணி என்று அழைக்கப்படுகின்ற சேத்திரத்திலே நாதமுனிகள் வழிபட ஆறாவத பெருமாளை வழிபடச் செல்கிறார். அங்கு அவருக்கு தெரிந்த பாசுரங்களை கூறி, ஸ்தோத்திரங்களை கூறி உச்சரித்து வழிபடுகிறார். அவருக்கு அசரீரியாக மீதமுள்ள பாடல்கள் அங்கு இருக்கக்கூடிய நபர்களால் 4000 பாடல்கள் இருக்கிறது என்று அவருக்கு செவி வழியாக அவருக்கு கேட்கிறது. நாதமுனிகளுக்கு இதை நான் எப்படி பெறுவது என்கின்ற ஆர்வம் அங்கே வணங்கி கேட்கும்போது, ஆழ்வார் திருநகரி என்று திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள நம்மாழ்வார் 12 ஆண்டுகள் புளியமரப்பொந்தில் தவம் இருந்த ஓர் ஆழ்வார் ஆவார். அவர் 12 ஆழ்வார்களில் ஒருவர் ஆவார். அவர் 4000 திவ்ய பிரபந்தங்களை வைஷ்ணவத்திற்கு அருளி செய்த சடகோபன் என்று அழைக்கப்படுகின்ற நம்மாழ்வார். ஆகையினாலே வைஷ்ணவத்திலே ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர்கள் என்று ஒரு பிரிவு உண்டு. ஆழ்வார்கள் என்பது 12. அதிலே நம்மாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வாருக்கு இங்கே சன்னதி உள்ளது. திருமங்கை ஆழ்வார் இவர் குறித்து பார்த்தோமேயானால், கும்பகோணத்திற்கும் திருமங்கை ஆழ்வார்க்கும் வரதருக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தோமேயானால், திருமங்கை ஆழ்வார் இங்கு உள்ள கும்பகோணம் மாநகரத்திலே ஸ்ரீரங்கத்திலே மதில் சுவர் எழுப்பியவரும் அவர்தான். கும்பகோணத்திலே சித்திரை ரதம் என்று ஒரு தேரோட்டம் வருடந்தோறும் நடைபெறும். அந்த சித்திரை தேரோட்டத்தின் தேரை செய்து மங்களாசாசனம் செய்த பெருமைக்குரியவர் திருமங்கை ஆழ்வார். ஆகையினாலே அவருக்கும் அங்கு சன்னதி உள்ளது. திருமங்கை ஆழ்வாருக்கும் வரதருக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. என்ன தொடர்பு என்றால், அவருடைய காலத்திலே சிற்றரசராக இருந்தவர். அவர்
அவருடைய மேலான அரசருக்கு கப்பம் கட்ட இயலாத போது அவருடைய ஒரு சிறு தொகுப்பு, அதையும் பார்ப்போம். குமுதவள்ளி என்கின்ற ஒரு பெண்ணின் மீது காதல் கொண்டு இருந்த திருமங்கை மன்னன் அந்த குமுதவள்ளியினுடைய விருப்பமானது 1008 வைணவர்களுக்கு அன்னதானம் செய்கின்ற வைஷ்ணவரைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று அவருக்கு ஒரு அன்பு கட்டளை இட்டிருந்தார். அவருக்கு கப்பம் கட்ட செலுத்த தொகையையும் அவர் அன்னதானம் செய்துவிட்டார். மீதம் அவரிடத்தில் தொகை இல்லாததினாலே அவர் என்ன செய்தார்? கப்பம் கட்டாததினாலே அவருடைய பேரரசர்களுக்கு கீழுள்ள அமைச்சர்கள் அவரை 3 நாட்கள் சிறைவாசம் விட்டனர். அந்த சிறைவாசத்திலே அவருக்கு கனவிலே அசரீரியாக தோன்றி அருள் புரிந்தவர் தேவராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சி வரதர் ஆவார். காஞ்சி வரதர் அவர் காஞ்சிபுரம் வந்து உனக்கு உரிய தொகையை பெற்றுக்கொள், நீ வேண்டும் செல்வம் அங்கு உள்ளது என்று அவருக்கு அசரீரியாக தெரிய அதை அமைச்சரிடம் தெரிவிக்கிறார். அமைச்சர்கள் சூழ திருமங்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் உள்ள தேவநாத பெருமாள் என்று அழைக்கப்படுகின்ற வரதரை தரிசிக்க செல்கிறார். அங்கு ஓர் நதிக்கரையோரம் உள்ள செல்வத்தை மீட்டெடுத்து அவருடைய அரசருக்கு கப்பம் கட்டி மீதமிருந்த செல்வத்தை அன்னதானம் இடுகிறார். அவருடைய தெய்வ பக்தியை மெச்சிய அந்த அரசன் அந்த கப்பத்தையும் அவரிடமே செலுத்துகிறார். இதுதான் திருமங்கை ஆழ்வாருக்கும் கும்பகோணத்திற்கும் வரதராஜ பெருமாளுக்கும் உள்ள தொடர்பு. அதனாலே அவருக்கு அங்கு சன்னதி ஒன்று அமையப்பெற்றுள்ளது. மேலும் அங்கே ராமானுஜருக்கு ஒரு சன்னதி உள்ளது. ராமானுஜர் அவருக்கு ஏன் சன்னதி? அவர் யார்? அனைவருக்கும் அறிந்ததுதான். ஆனாலும் எனக்கு தெரிந்தவரை உரைக்கின்றேன். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஆக இரு பிறவு உண்டு. இந்த ஆச்சாரியர்கள் யார் என்று பார்த்தோமேயானால், இப்பொழுது எப்படி கிறிஸ்து பிறப்பிற்கு முன் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் என்று சொல்கின்றோமோ அதுபோல வைஷ்ணவ மரபைச் சேர்ந்தவர்கள் ராமானுஜருக்கு முன் ராமானுஜருக்கு பின் என்பது போல ஒரு வரலாறு உண்டு. ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆழ்வார்கள் யாவரும் அவருடைய திருமுடியை சேர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். அவருக்கு பின் வந்த சிம்மாசனாபதிகள் திரு அடியை சேர்ந்தவர்கள் என்று உரைப்பார்கள். வைஷ்ணவத்திலே அவர் குரு பரம்பரை என்று ஒன்று உண்டு. வைஷ்ணவ குரு பரம்பரை என்பது நம்பெருமாள், நம் பிராட்டி, சேனை முதலி, அதன் பின்னர் அவர் வழியாக நம்மாழ்வார், நாதமுனிகள், உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பி, ராமானுஜர் என்று அது வருகிறது. முதலில் உள்ள மூவரும் பரமபதத்தைச் சேர்ந்தவர்கள், பின்னர் வருகின்றவர் பூமியைச் சேர்ந்தவர். ஆகவே வைஷ்ணவத்தின் குரு பரம்பரை என்பது நம்மாழ்வார் முதற்கொண்டு தொடங்குகின்றது. ராமானுஜர் மிகப்பெரிய வைஷ்ணவத்தில் மிக பெரும் விஷயங்களை செய்த எதிராஜர் எம்பெருமானார் ஆவார். அவருக்கும் வரதருக்கும் என்ன தொடர்பு என்றால், ஆளவந்தார் என்கின்ற மடாதிபதி ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். அவர் தம்முடைய திருப்பணிகளை ஸ்ரீரங்கத்தில் தொடர்வதற்கு உரிய நபர். அவர் பல இடங்களிலே தரிசனத்திற்காக மங்களாசாசனம் போன்ற விஷயங்களை செய்வதற்காக செல்லும்போது காஞ்சிபுரத்திலே யாதவ பிரகாசரிடம் மாணாக்கராக பயின்று கொண்டிருந்த ராமானுஜரை அவர் தம் இளம் பிராயத்தில் சந்திக்கிறார். அவருடைய ஆத்ம மூர்த்தியாகவே அவருக்கு காட்சியளித்திருக்கிறார். பின்னாளில் பெரிய நம்பிகள் என்று இருக்கக்கூடிய தம் சீடரை அவருடைய ஆளவந்தார் தம்முடைய இறுதி காலம் வருவதை அறிந்து ராமானுஜர் மட்டுமே ஸ்ரீரங்கத்திலும் மடாதிபதியாக இருக்க தகுதி வாய்ந்தவர் என்று முன்னமே அறிந்திருந்தமையால் தம்முடைய சீடர் பெரிய நம்பிகளை காஞ்சிக்கு அனுப்பி ராமானுஜரை மீட்டெடுக்க அனுப்புகிறார். காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் அவருடைய அனுக்கிரகத்தோடு இருந்த பெரும் பக்தராக ராமானுஜர் விளங்குகிறார். இங்கு இருக்கக்கூடிய ரங்கநாதரிடம் மிகவும் வேண்டி கேட்டு வரதரிடம் நம்ம எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவோமோ அது மாதிரி பரிந்துரை செய்வதற்காக இங்கு உள்ளவர்கள் வேண்டுகிறார்கள். அப்பொழுது ஒரு நபர் இங்கிருந்து ராமானுஜரை அழைத்து வர புறப்பட்டார். அவர்தான் பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள் அங்கு செல்லும்போது அங்கே பஞ்ச சம்ஸ்காரம்
என்று ஒன்று உள்ளது. வைஷ்ணவத்தை பின்பற்றுபவர்கள் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று உள்ளது. அவர் ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வந்து பஞ்சசம்ஸ்காரம் செய்வதாக இதுபோல் ஆளவந்தார் தமக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்று பெரிய நம்பி ராமானுஜரிடம் தெரிவிக்கிறார். ராமானுஜர் அவ்வளவு காலம் என்னால் பொறுத்திருக்க முடியாது என்று கூறி ஏரிகாத்த ராமர் என்று சென்னைக்கு அருகில் உள்ளது. அங்கே பஞ்சசம்ஸ்காரம் செய்து அங்கிருந்து காஞ்சிபுரம் வரதராஜருடைய உத்தரவை பெற்று அங்கிருந்து அவரை அழைத்து வருகிறார். அழைத்து ஸ்ரீரங்கத்தில் மடாதிபதியாக நியமிக்கிறார். இதுதான் வரதருக்கும் ராமானுஜருக்குமான தொடர்பு. ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதர் ஆலயத்திலே 120 வருடமாக தானான திருமேனியாக 120 வருட காலமாக அருள்பாலித்து கொண்டிருந்தாலும் அவருடைய வலது பக்கம் வீற்றிருப்பது வரதராஜ பெருமாளே ஆவார். அவர் தம் இளம் பிராயத்தில் வழிபாடு செய்த இஷ்டமூர்த்தி ஆவார். ஆகையினாலே அதே வரதர் இருக்கக்கூடிய குடந்தை மாநகரத்திலே ராமானுஜருடைய சிலா ரூபமும் திருமேனியும் சன்னதியாக இருக்கிறது. அடுத்து அங்கு உள்ள மற்றொரு திருமேனி யார் என்றால் நிகமாந்த தேசிகர். நிகமாந்த தேசிகர் வாழ்ந்த இடம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இருக்கக்கூடிய ஊரிலே இருந்த வடமொழியில் புலமை பெற்றும் பாடசாலைகளை நடத்தி கொண்டிருந்த நிகமாந்த தேசிகர். அவருடைய சன்னதியும் இங்கே இந்த ஆலயத்திலே உள்ளது. அதன் பிறகு தாத தேசிகர் என்ற ஒரு ஆன்மீக பெரியவரின் சன்னதி உள்ளது. அவர் குறித்த விவரம் எனக்கு இதுவரை கிட்டவில்லை. அதன் பிறகு அங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் என்ற ஒரு பெருமாள் நின்றகோல பெருமாளாக சேவை சாதிக்கிறார். வலம் வருகின்ற இடத்தில் விஸ்வக்சேனர் என்று இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி இருக்கிறார். சேனை முதலிகள் விஸ்வக்சேனர் என்கின்ற பெயரால் இருக்கக்கூடிய மூர்த்தியும் அங்கு அருள் புரிகிறார். இவருடைய சேனை முதலிகளுடைய அம்சம்தான் நம்மாழ்வார் என்று குறிப்பிடப்படுகிறது. சார்ங்கத்தின் அம்சம்தான் திருமங்கை ஆழ்வார் என்று வைஷ்ணவத்தில் கூறுவது வழக்கம். அதை ஒட்டி வந்தோமேயானால் ஆஞ்சநேயர் அங்கு அருள்பாலிக்கிறார். இது அந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து சன்னதிகள் சார்ந்த விஷயங்கள் ஆகும். மேலும் இங்கே என்னென்ன விதமான கிரக ரீதியான சேர்க்கைக்கு வழிபாடுகள் செய்யும் போது மென்மேலும் சிறப்பு பெறும் என்பதை பார்ப்போம். ராகு கேது சார்ந்த தோஷங்களை நீக்குவதில் அங்கு உள்ள கருடனுக்கும் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து ராகு கேது மற்றும் சனி பகவானுடைய தோஷங்களை நீக்கிக் கொள்ளலாம். புதன் குரு சார்ந்த தோஷங்களை பெருமாளை வழிபாடு செய்து நீக்கிக் கொள்ளலாம். எப்படி? குரு என்பதற்கு எப்படி இவர் பொருந்துவார் என்றால் பசுபதி கோயில் என்று திருச்சிக்கு அருகிலே ஒரு கோயில் உள்ளது. அங்கே சப்த குரு என்று அழைக்கப்படுகிறது. தேவகுரு குரு பகவான், அசுரகுரு சுக்கிர பகவான், சிவகுரு தட்சிணாமூர்த்தி, பிரம்மம் என்ற பிரம்மகுரு பிரம்மாவாகவும் அருள்பாலிக்கிறார். முருகன் சுப்பிரமணியர் தந்தைக்கு உபதேசம் செய்தவர் என்கின்ற வகையிலே அவர் ஒரு குருவாக இருக்கிறார். சௌந்தர்ய நாயகி என்று சக்தி குருவாக அம்பிகை இருக்கிறார். அங்கு விஷ்ணு குருவாக வீற்றிருப்பது வேறு எவரும் இல்லை, வரதராஜ பெருமாளே ஆவார். ஆகையினாலே விஷ்ணு குருவாக விஷ்ணு குரு அம்சத்தில் அருள்பாலிப்பது பசுபதி கோயிலில் மட்டுமல்ல, குடந்தை மாநகரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜரும் குரு அம்சமாக அங்கே அருள்பாலிக்கிறார். எனவே புதனுடைய ஆதிக்கம் நிரம்பிய கோயிலும் குருவினுடைய ஆதிக்கம் நிரம்பிய பெருமாளும் இவரே ஆவார். சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு அதிதேவதையாக விற்றிருக்கக்கூடியவர் தாயார். ஆகையினாலே இங்கு இருக்கக்கூடிய தாயாருக்கு மஞ்சள் கிழங்கு வைத்து வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்து வர சுக்கிரன் சார்ந்த தோஷங்களும் விலகும். மற்றும் இங்கு உள்ள ஆழ்வார்களை வழிபடும் போது 108 திவ்ய தேசங்களை தரிசித்த பலனும் கிட்டும். எனவே இந்த ஆலயத்திற்கு வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற புஷ்ப சேவை மற்றும் தைலக்காப்பு மற்றும் ஊஞ்சல் சேவை, 4000 திவ்ய பிரபந்த பாராயணம் உள்ளிட்டவற்றில் கலந்து கொண்டு வரதருடைய அருளை பெறுவோம்.